friends, welcome to Maltese cooking series. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம cooking seriesல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பாதாம் பர்ஃபி. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Maltese cooking series. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவு பாதாம் எடுத்துட்டு நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாதாம்லாம் நல்லா சோக் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது இந்த பீல் பண்ண பாதாம்லேருந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு பாதாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சர்க்கரை பாகுக்கு 1 கப் சர்க்கரைக்கு நான் 75 ml ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வரணும். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, ரொம்ப ஃபுல் 1 ஸ்ட்ரிங் இல்லை, லைட்டாக 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கை விடாமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பேஸ்ட் கூட இந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா ஜெல் ஆகிடுச்சு. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நெய்யும் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பேனில் ஒட்டாமல் வரணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இதான் கன்சிஸ்டன்சி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சூடாக ஆறும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் சூடாகினதும் நம்ம ஒரு பட்டர் ஷீட்டுக்கு ஏற்கனவே நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. கீயோ இல்லை ஆயிலோ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பட்டர் ஷீட்டுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது மேலே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டிசைட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை பீஸ் போட போகிறோம். ஸோ நான் இது ஸ்கொயர்ஸாக தான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் டைமண்ட்ஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கெலாம். ஸோ அதனால் நான் நல்லா சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பாதாம் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா don't forget to like, share and subscribe to Maltese cooking series. Thanks for watching. இப்போ பாருங்கள், நான் இதை புட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இது இருக்குன்ட்டு. ஸோ
ரொம்பவே ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.